எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்லை. ஃப்ரீலான்சிங் பண்ணுறதுக்கு வந்து உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஃபைவர் இருக்குது, என் வந்து அப்வொர்க் இருக்குது, அதே மாதிரி வந்து டொக்டெயில் இருக்குது, பீப்புள் பெர் ஹவர் அப்படின்னு சொல்லி நிறைய வெப்சைட் இருக்குது. ஸோ இதில் பெஸ்ட் அது அப்படின்னு சொல்லி கேட்டால் ஃபைவரை நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னு சொன்னால் முதலாவது விஷயம் வந்து அதுக்கு நீங்கள் வந்து ரெண்ட் பே பண்ண வேண்டிய தேவை கிடையாது. இப்போ மற்ற பிளாட்ஃபார்ம்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் அங்கே ஐடி வச்சுக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு ரெண்ட் ஒன்று கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் 0 ஆயிடுது. ஸோ இப்படியான பிளாட்ஃபார்ம் தான் நாங்களும் சாய்ஸ் பண்ணுவோம். ஏன்னா எல்லாராலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும் போதே மக்கள் பயப்படுறதை நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாத ஏர்னிங்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை மட்டுமே நாங்கள் ப்ராப்பராக வந்து கைட்லைன் பண்ணி எப்படி பண்றது அப்படின்னு சொல்றோம். அதுல 2 வகையான கோர்சஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். முதலாவது கோர்சஸ் தான் நான் சொன்ன மாதிரி வந்து இ-காமர்ஸ் அப்படின்னு சொல்ற கோர்சஸ். 2வது கோர்சஸ் வந்து ஃப்ரீலான்சிங் அப்படின்னு சொல்ற கோர்சஸ். இது 2மே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி தமிழ் மீடியத்துல தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ பேசிக்கா அது வந்து நாங்கள் லங்காவில் வந்து 2 இயர்ஸா வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ எங்களோட மேஜர் ஆடியன்ஸ் தமிழ் ஆடியன்ஸ் தமிழ்நாட்டில் தான் இருப்பாங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஸோ 2 வருஷத்தை கடந்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த இடத்துல வந்து இப்படி எல்லாரோடையும் பேசுறது. இ லேர்னிங் ப்ராசஸ் அப்படின்றது எத்தனை நாளைக்கான ப்ராசஸ்? அண்ட் இந்த லேர்னிங் அப்படின்றப்போ கண்டிப்பா ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணும் அப்படின்றப்போ அதை பத்தின ஒரு 360 டிகிரி தெரிஞ்சா தான் நம்மளால அதை ஃபுல்லா சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். சோ இந்த லேர்னிங் ப்ராசஸ்ல நீங்க என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க? இப்போ முதலாவது ஃப்ரீலான்சிங் பாத்தீங்கன்னு சொன்னா ஃப்ரீலான்சிங்ல வந்து பெரிய லெவல்ல நமக்கு எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லை. இது 2 கோர்ஸுக்குமே வந்து காமனா 3 விஷயம் தான் நாங்க கேட்போம். முதலாவது வந்து நாங்க கேட்கறது வந்து இங்கிலீஷ் வந்து செட் லெவல்ல தெரிஞ்சிருக்கணும். ஸ்போக்கன் லெவல்ல எல்லாம் போக தேவையில்லை. செட் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்ல இருந்தா போதும். ஏன்னா ஸ்போக்கன் லெவல் எனக்கே ப்ராப்பரா வராது. ஸோ 2வது நாங்க சொல்ற ரிக்வயர்மெண்ட்ஸ் வந்து பேசிக் லெவல்ல ஒரு கம்ப்யூட்டர் இருந்தா போதும். ஸோ கம்ப்யூட்டர்னு சொல்லக்குள்ள அட்வான்ஸ் லெவல்ல யோசிக்க கூடாது. ஃப்ரீலான்சர்னா வேற லெவல்ல இருப்பாங்க. லைக் 16 GB RAM தேவை அந்த மாதிரி எந்த கான்செப்ட்டுக்குமே இடம் இல்லை. ஸோ பேசிக்கா ஒரு கம்ப்யூட்டர் இருந்தா போதும். பிஹைண்ட் நோட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன்வாக் மியூசிக்கல் நைட் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி அளவில் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ, டிஸ்ட்ரிக்ட் டிக்கெட் 9 மற்றும் கின் ஆஃப் ஹலில் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் வெப்சைட் மூலமாக புக் செய்வோம்.